ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கோல்டோட அனலைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அடுத்த வாரம் ஓகேங்களா, மே 12லேருந்து அடுத்த வாரம் கோல்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனலைஸ் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா friends, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3325 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. கோல்டோட இப்போதைக்கான சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3200 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான சப்போர்ட் லெவல். ஸோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸும் அடுத்தடுத்த டார்கெட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3530, 3734, 4067. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கோல்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, கோல்டோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா? இங்க பாருங்க, ஒரு இந்த பேட்டர்ன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா? ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்கு ஓகேங்களா. இது வந்து பாருங்க மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பாருங்க, இங்கேயும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ணியிருக்கு தெரியுங்களா. ஸோ ரெண்டு இடத்துலயுமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிரியேட் பண்ணா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் புல்லிஷ் சைடு. ஸோ அதுதான் மீண்டும், அதாவது ப்ரீவியஸா எடுத்த அதே பேட்டர்ன் இங்கேயும் ஃபார்ம் பண்ணி இருக்கிறதால இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். மீண்டும் மார்க்கெட் வந்தாலும் இந்த 3000 to 3200 இப்படிங்கிற பிரைஸை வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க 3200 சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்சைடு இருக்கு மார்க்கெட். இந்த 3200 நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான் ஓகேங்களா. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிப் லெவல், ஸோ இந்த டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாக்கி லெவலுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபிபனாக்கி லெவலும் பாருங்க, என்ன சொல்றது, ஃபிப் லெவலுக்காக நம்ம அந்த டார்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபிபனாக்கிக்கான டார்கெட் பாருங்க 0.618, அது வந்து 3500 ரேஞ்ச் ஓகேங்களா. அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 3700 தெரியுங்களா, அதான் ரெண்டாவது டார்கெட். தேர்டு டார்கெட் 4000 ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த ஃபிபனாக்கி டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லெவலு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 3530 போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3734 அடுத்த டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம கோல்டோட இன்னொரு அனலைஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீவியஸா கொடுத்த இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்காக எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க மார்க்கெட்டு ஓகேங்களா. ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்காக எவ்வளவு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 532 தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 17% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா. 532 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்காக நம்ம அதே மூவ்மெண்ட் கூட்டி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதே 532 பாயிண்ட் தான். இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்த அதே ஹை இந்த மார்னிங் ஸ்டார் வைக்கும்போது நம்ம டார்கெட் 2 சொன்னோம் இல்லைங்களா, அதே 16% பார்த்தீங்கன்னா மீண்டும் மார்க்கெட் என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த டார்கெட் 2 அந்த 3734 அப்படிங்கிற டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு கோல்டு ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் நல்லா சப்போர்ட். நம்ம சொன்ன இந்த 3700 இப்போதைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பிரேக் பண்ணாதான் 4000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வேர்ல்டு லெவல்ல பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் வாரும் போயிட்டு இருக்கிறதால மார்க்கெட் கோல்டு தான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு வந்து நல்லா புல்லிஷா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கிறாங்க அவ்வளவுதான். மீண்டும் இந்த லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் கோல்டு சரிங்களா. ஸோ கோல்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போதைக்கு கோல்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 3500, 3700 ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் 3200. ஸோ அது கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கா. ஸோ இந்த லெவலை உடைச்சானா மட்டும்தான் அடுத்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லக்கூடிய இந்த 3000 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ டேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். ஆனா இந்த சப்போர்ட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த கோல்டு வந்து புல்லிஷா தான் இருக்கான். ஸோ இதான் கோல்டுக்கான இப்போதைக்கான நம்மளோட அனலைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூ புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே போல் மற்றொரு வீடியோவில் கோல்டு அனலைசிஸ் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.